Hi friends, today I am going to tell about 91st திவ்ய தேசம் திருமாலஞ்சோலை என்னும் அழகர் மலை. பெருமாள் அழகர், கல்லழகர், மாலலங்காரர் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுகமண்டலம் தாயார் வசந்தவல்லி நாச்சியார் விமானம் சோமசுந்தர விமானம் பிரதிஷம் தர்மதேவன் பாண்டியன் தீர்த்தம் சிலம்பரு என்னும் நுகர்புரை நங்கை மங்களாசாசனம் பெரியாழ்வார்கள் ஆண்டாள் நம்மாழ்வார் பேயாழ்வார் பூதத்தாழ்வார் திருமங்கையாழ்வார் மொத்தம் 108 பாசனங்கள் பாடப்பட்டு உள்ளது. மதுரையில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கள்ளத்தனத்தோடு அழகோடு எழுந்திருக்கிறார். திருமஞ்சோலை சுந்தர வடிவ சுந்தரத்தோளுடைய என்ற திருநாமம். இந்த திருமரஞ்சோலை திரு ஆழ்வார்களோடு பூதத்தாழ்வார் சாதிக்கிறார். மூலமூர்த்தியாக 5 ஆயுதங்களை பரசுராம சுவாமி என்ற திருநாமம். 5 ஆயுதங்களோடு தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார். அழகர் மலை திருமாஞ்சோலையில் எல்லாவற்றுக்கும் மேலே கங்கை தீர்த்தம் ஓடி வருகிறது. உப்புரு கங்கை என்ற பெயர். உப்புர் கங்கையின் தீர்த்தத்தில் இந்த அடிவாரத்தில் கள்ளர்கள் பெருமாள் எழுந்திருக்கிறார். அது அவர் ஆஸ்தானம் 91வது திவ்ய தேசம். கள்ளழகருடைய ஆஸ்தானம். கள்ளழகருடைய உலகத்தையே தாவி அளந்தார். அப்போது பிரம்மா சத்தியலோகத்தில் இருந்து திருப்பதிக்கு கங்கை தீர்த்தம் அந்த திருமாலுக்கு தீர்த்தம் விட்டு கழுவினார். அந்த திருவடி தீர்த்தம் அங்கிருந்து கீழே விழும் கங்கை என்ற திருநாமம். அந்த தீர்த்தம் தான் இறைவனால் கணுக்காலில் தண்டை உப்புறம் அழிப்பட்டு அதை தெரித்து அது ஒரு கங்கையாக சிலம்பு ஆறு என்று தமிழில் பெயர். பெருமாள் சிலம்பு சுற்றி கொண்டு இருக்கிறார். அந்த சிலம்பில் பட்டு தெரித்தால் அந்த சிலம்பு ஆறு என்று இங்கு பெயர். என்ற திருநாமம். ரிஷபம் யமதர்மதோடு வாகனம். யமதர்மர் இங்கே வந்து தவம் செய்து சுந்தரமூர்த்தி நாயனார் சேவை சாய்க்கிறார். அதற்கு சுந்தரநாய பெருமாளாக சேவை சாய்க்கிறார். அதற்கு பிறகு உன்னை எப்போதும் தரிசனம் செய்ய வேண்டும் என்பதற்காக ரிஷப ஆத்திலே கர்மா விருத்திசை செய்யப்பட்டு இங்கு எம்பெருமானை ஆச்சரியமான திருக்கோலம். இதை வருஷகிரி என்னும் ரிஷபாத்திரி என்னும் பரிபாடல் காலத்திலிருந்து சங்கம் தமிழ் காலத்தில் இன்று இருந்து உரிய காலத்தில் இருந்து இந்த பெருமாள் நிச்சயமாக பெருமாள் சேவை சாய்க்கிறார். பேயாழ்வார் பூதத்தாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார்கள் 6 ஆழ்வார்கள் மங்கள சாசனம் செய்யப்பட்ட ஊர் இது. ரொம்ப அழகான ஊர். பெருமாள் திருமுக மண்டலம் தரிசனம் செய்தால் அந்த கண்கள் எல்லாம் மறுமொரு என்று இருக்கும். அது பார்த்த பூதத்தாழ்வார் சொல்லுகிறார். யசோடைய கண்ணனின் கையில் வைத்துக் கொண்டிருப்பார். பால் சோர் வெண்ணெய் ஊட்டுகிறாள். அப்போது நாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தார். பெருமாள் ரொம்ப ஆசைகள் அன்போடு தொட்டு தூக்குவார். யசோதா கைப்பட்டு கண்ணம் பருத்து இருக்கும். அதுபோல்தான் திருமஞ்சோலை கள்ளழகருக்கு இப்போதும் இருக்கும். எப்போதும் தரிசனம் செய்து கொண்டே இருக்கலாம். உற்சவமூர்த்தி சொக்க தங்கத்தில் பண்படுத்தப்பட்டிருக்கிறார். ராசனின் மண்டையை சொன்னால் சொக்கத்தங்கம் எழுந்திருக்கிறார். கண் திரும்புவது கண்ணை திரட்டுவது பூதத்தாழ்வார் ஒரு விஷயமாக சொல்லி இருக்கிறார். ரொம்ப பெரிய சொல்ல தயங்குகிற நபர் சொல்லி இருக்கிறார். என்ன என்று சொல்கிறேன். கள்ளழகரை தரிசனம் செய்யும் போது ஒரு கண்ணை சிமிட்டி கூப்பிடுவது போல் இருக்கும். உலகத்தை அவற்று ஒரு ஒளி எழுப்பு போல் இருக்கிறது. அப்படி சொடுக்கு போட்டு கூப்பிடுவது போல் இருக்கிறது. என்ன ஒன்னொன்னு இப்படி கூட்டி அழைத்து கொண்டே போகிறீர்களா?
எப்படி கூட்டிக் கொண்டு அழைத்து போகிறீர்கள் பூதத்தலைவர் பிரார்த்தனை செய்கிறார், சொல்லி இருக்கிறார். எங்கே வாசம் இருக்கிறார் அல்லவா பூதத்தாழ்வார் சுந்தர சுந்தர 32 ஸ்லோகங்கள் பாடியுள்ளார். நீ கூப்பிடுகையில் எது எது தெரியாது நன்றாக இருக்கும் அது வேறு வருவார் என்று சொன்னால் சுவாமி பிடித்து கொண்டு கொடுத்து விடுவேன். வேறொருவர் கூப்பிட்டால் பரமசாமி என்ற மூர்த்தி எம்பெருமான் சங்கு சக்கர கதா கொண்டு இருக்கிறார். கதாயிலே கதாயத்துடைய தரிசித்துக் கொண்டிருக்கிறார். நீண்ட கதத்தை வைத்து 5 ஆயுதங்களோடு சேர்ந்து எழுந்திருக்கிற ஊர் உள்ளே நுழையும் போது 18 படி கருப்பண்ண சுவாமி இருக்கிறார். அவர் யார் என்று உள்ளே பெருமாள் இருக்கிறார். 18 படிகள் அவர்தான் அந்த காவல் தெய்வமாக. மலையாளத்திலிருந்து மாந்திரிகள் எல்லாம் பெருமாளுடைய குறித்து விட்டு நம் ஊருக்கு பெருமாளை கொண்டு போய் விட வேண்டும் என்று வேண்டும் போது 18 ஆட்களை அனுப்பினார். அளவில் ஒவ்வொருவராக மயங்கி போய் 18 படிக்கு 18 சுவாமிகள் எல்லாம் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் மேலே ஒரு தலைவர் கருப்பண்ணசாமி தலைவர் வந்தார். அந்த தலைமை காவலர்கள் என்று உட்கார்ந்து கொண்டு இந்த பெருமாளை அழைத்து கொண்டு போகிறார். அவர்தான் இல்லையா அந்த இரட்சித்துக் கொண்டிருக்கிறார். ஐப்பசி மாசம் சுக்லம்பட்சம் துவாதசியில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு உற்சவம் இருக்கிறது. கங்கை அம்பருவ கங்கை ஓடும் இடத்தில் பெருமாள் எழுந்திருக்கிறார். ஒரு குகை மாதிரி இருக்கும் இடம். அங்கே விளிம்பில் எம்பெருமானை எழுந்தருள செய்வார்கள். மேலே இருந்து உப்புற கங்கை ஓடி வரும் மேற்குகையில் பட்டு பெருமாள் மேலே தீர்த்தம் விழுந்த கண்ணாடி திரை போல எப்படி இருக்கும். பெரிய பெரிய கட்டிடம் இருக்கும். பார்த்திருக்கிறீர்களா? முன்னாடி ஜொலிக்கும்படி ஓடிவிடுகிறது. கண்ணாடி வைத்திருக்கிறார்கள். நன்கு தேவலோகம் சொர்க்கலோகம் பரமபதமே என்று புரியாது அவ்வளவு அழகா இருக்கும். அந்த பக்கம் இந்த பரிசம் அது போய் செயற்கை. இது நிஜமாகவே பெருமாளை நம் பக்கத்தில் இருப்பார். எல்லோரும் பக்கத்தில் கீழே நம் தலையை வைத்தால் அந்த தீர்த்தம் அவர் திருவடியில் பட்டு நம் தலையில் வரும். இனிமேல் நம் என்ன பாவம் நமக்கு நிக்க போகுது? அப்படி என்றால் இந்த கொடி திருமஞ்சன உற்சவம் அவசியம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஐப்பசி மாதம் சுக்லபட்சம் துவாதசியில் கொடிமஞ்சன தீர்த்த உற்சவம் ரொம்ப நன்றாக நடக்கிறது. நம் ஆழ்வார் 10-12 பாசரங்கள் பாடியுள்ளார்கள். எத்தனை ஆழ்வார்! உன் திருமுக மண்டலம் என்ன அழகு! உன் திருமுக மண்டலம் ஏறி கிரீடமா கிரீடத்தின் ஒளி திருமுக மண்டலமா எது என்ன என்று தெரியவில்லையே. வயதாவதற்கு முன்பு இந்த உலகத்துக்கு வாங்க என்று கூறுகிறார்கள். 60-70 எல்லாம் போகக்கூடாது. உங்களுக்கு புத்தி சாமர்த்தியம் இருந்தால் 20 வயதில் வாருங்கள். வயது வந்த போது அனுபவிக்க வேண்டும். இந்த திருத்தலத்தில் ஆச்சரியமாக திருமஞ்சோலை கள்ளழகர் பெருமாள் இங்கிருந்து புறப்பட்டு சித்திரை மாதத்தில் உற்சவம் கண்டு அருளுகிறார். 3 நாள் உற்சவம் உள்ளூரிலே நடக்கும். அங்கே மேலே 4வது நாள் உற்சவம் புறப்படுகிறார். அங்கே மண்டபத்தில் இருந்து சவாரி செய்து மதுரை நகரத்திற்கு வந்து வைகை ஆற்றில் கரையில் சித்ரா பௌர்ணமி என்று அழகர் ஆற்றில் இறங்குகிறார். ஊரே ஸ்தம்பித்து போகிறது. எல்லா இடத்திலும் லட்சமான ஜனங்கள். ஊருக்கு வெளியே வண்டி வாகனங்கள் ஒன்றும் வராது. எல்லாம் பீச்சாங்குழல் அடித்து பெருமாளுக்கு சூர்ண பொடி, நெய், பால், தயிர், மோர், பச்சை பொடி, சிவப்பு பொடி, மஞ்சள் அடித்துக் கொள்வார்கள். இப்படி ஒரு ஆச்சரியமான சித்ரா பௌர்ணமி என்று அழகர் காலை வெப்பத்திற்கு ஆற்றில் இறங்கி இப்போது மீனாட்சியம்மன் திருக்கல்யாணம் வந்ததால் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த நாளில் மீனாட்சி அம்மனை அந்த மாதம் இந்த பெருமாள் எழுந்துகிறது. வைஷ்ணவ ஒற்றுமைக்காக இருக்கட்டும் என்று அரசர்கள் பார்த்து 2 உற்சவத்தை ஒன்றாக சேர்த்து விட்டார்கள். ரொம்ப நன்றாக 10 நாள் சித்திரை திருவிழா நடக்கிறது. அத்தனை ஜனங்களும் வந்து அழகர் ஆற்றில் இறங்குவதை பார்த்து தரிசனம் செய்கிறார்கள். பௌர்ணமியின்றி ஆற்றில் இறங்குவதை அற்புதமான உற்சவம். இந்த திவ்ய தேசத்திற்கு
ஆண்டாள் அக்கறை அரசல் 100 டன் வெண்ணெய் சமர்ப்பிக்கிறார் என்று சொல்ல அதை ராமானுஜர் சமர்ப்பித்தார். இப்போதும் வேண்டிக் கொண்டு சமர்ப்பிக்கிறார்கள். ஆண்டாள் 100 தடவை அக்கறை அரசல் சமர்ப்பிக்க ஆசைப்பட்ட ஊர். மூலவர் பரமசாமி பஞ்ச ஆயுதங்களோடு எழுந்தருளுகிறார். சீதா தேவி பூதேவி நாச்சியார் கீழே பார்த்து நின்ற சக்கரத்தோடு கிழக்கு நோக்கி திருமுக மண்டலம். சுந்தரவல்லி நாச்சியார் ஸ்ரீதேவி என்ற திருநாமம். மிகவும் ஆச்சரியமான ஊர். வர்ணசேகை திருமலஞ்சேலை சாலை மால அலங்காரம். அதனால்தான் உற்சவ மூர்த்தி ஆனவர்களோடு எழுந்தருளியிருக்கிறார். உற்றார் தொட்டு திருமஞ்சன உற்சவம் நடக்கும்போது இவர் தலையிலிருந்து சௌரி போட்டு கட்டி இருப்பார்கள். இந்த பெருமாளை சுந்தர திருமுகத்தோடு பார்ப்பதற்கு என்று சொர்ணத்தோடு எழுந்தள்ளியிருப்பார். மேலே சொன்னதுக்கு சௌரி போட்டு கட்டியிருப்பார்கள். அந்த கருப்புக்கு இந்த தங்கம் போல மின்னுவதற்கும் நெஞ்சுமே கொள்ளை போகும். இந்த விஷயத்தை தான் போதத்தாழ்வார் ஆசைப்பட்டு பாடினார். திருமஞ்சோலை கள்ளழகர், முன்புற கங்கை தீர்த்தம், ரிஷபசரி, சந்தால் சார விமானம், சோமசுந்தர விமானம், சந்தன் திருவண்ணம், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார், ஆண்டாள் 6 ஆழ்வார்கள் பல்லாண்டு பாடி இங்கே இருக்கும் சுந்தர தோல் உடைய பாடி சிலம்பாற்று கள்ளழகரை தரிசனம் செய்வோம். பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று நாமும் பிரார்த்தனை செய்துள்ளோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே பாய்.